ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாயா. சத்குரு சாய்நாதரின் அருளாசியோடு ஒரு சுற்றுலா திட்டத்தை அறிவிக்க உங்கள் முன் சமர்ப்பிக்க இந்த வீடியோ. இது என்னென்றால், தீபாவளி முடிஞ்சு நவம்பர் 4ஆம் தேதி ஒரு காசி யாத்திரை. இதில் பார்த்திங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம புறப்பட்டு மதியானம் பெரம்பூரில் 2 மணிக்கு வண்டி. இந்த வண்டி மூலயமா புறப்பட்டு போயிட்டு காசியெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி. இது முழுக்க முழுக்க தேர்ட் ஏசி ரயில் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சென்னையிலேருந்து காசி போகிறதும், அதே போல் பிரயாக்ராஜ்லேருந்து ஆக்ரா போகிறது, திரும்ப டெல்லியிலேருந்து சென்னை வர்றது, இப்படியான 3 ரயில்கள். இந்த 3 ரயில்களுமே தேர்ட் ஏசி ரயில் வசதி செய்யப்பட்டிருக்குது. இந்த சுற்றுலாவினுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காசியில் 2 நாள் இருக்கும். திங்கட்கிழமை கிளம்பி புதன்கிழமை அதிகாலை நம்ம காசி போய் சேருவோம். காசியில் 2 நாள், புதன் வியாழன் 2 நாள் காசியில் இருந்துட்டு, வெள்ளிக்கிழமை கயா புத்த கயா பார்த்துட்டு, சனிக்கிழமை அயோத்தி, ஞாயிற்றுக்கிழமை நைமிசரண்யம், திங்கட்கிழமை திரிவேணி சங்கமம் பார்த்துட்டு அங்கேருந்து ரயில் மூலமாக ஆக்ரா போவோம். ஆக்ரா மதுரா விருந்தாவன் பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் மூலியமாக டெல்லி போயிட்டு, டெல்லியில் இந்திரா காந்தி நினைவு இல்லம், காந்தி சமாதி, இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் பில்டிங்கு, செங்கோட்டை, இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங், டெல்லி பஜாரில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ரயில் ஏறினோம்னாக்கா மறுபடியும் சேர்னை சேர்கிற மாதிரி திட்டம் வடிவமைச்சிருக்கிறோம். இதுக்கான கட்டணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,999 ரூபா. இதில் வழக்கம் போல் ரயில் பயணத்தின் போது உணவு கிடையாது. அதே போல் அங்கே உள்ளூரில் சுற்றி பார்க்கக்கூடிய போட் நாங்கள் இந்த கட்டணத்தில் அடங்கிருச்சு. தங்குறதுக்கு உங்களுக்கு ஹால் வசதி. மற்றபடி அங்கே எப்போதும் போல் தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு நல்ல முறையில் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுடைய கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரயில் பயணத்தின் போது உணவும் மற்றும் உள்ளூரில் தேவைப்படக்கூடிய இடங்களில் ஆட்டோ, ஜீப்பு, இந்த மாதிரியான செலவுகள், நுழைவு கட்டணங்கள், இதெல்லாம் உங்கள் செலவுகளில் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உணவு, தங்குமிடம் எல்லாமே இதில் அடங்கிடுச்சு. இது பெரிய சுற்றுலா அப்படிங்கிறதுனால எங்கெங்கே தேவைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் நுழைவு கட்டணங்கள் போன்றவர்களெல்லாம் செலுத்திக்கிறது தான் உங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும். இதில் கட்டணத்தில் நம்ம சேர்த்து போட்டுட்டு இருந்தால் சரி வராது. அதனால் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஆட்டோவும் நுழைவு கட்டணம் போன்றவைகள் உங்களுடையது. அதே போல் காசி கயாவில் நீங்கள் திதி தர்ப்பணங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளில் வந்துடும். இது ரொம்ப சிறப்பான முறையில் நடத்துறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த தீபாவளி சமயத்தில் காசி போகணுன்னு விருப்பப்பட்டு நிறைய பண்ணீங்க. அதில் நம்ம ஏற்கனவே நிறைய சுற்றுலா குழுங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அது தவிரவும் மறுபடியும் நான் ஏற்கனவே நிறைய சுற்றுலாவில் குறிப்பிட்ட மாதிரி, நம்மக்கிட்ட காசி யாத்திரைக்கு நிறைய கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. அதாவது காசி என்னமோ தெரில, அந்த பகவான் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கா தெரில, காசி யாத்திரைகள் நிறைய நமக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. வேறு சுற்றுலா நடத்துறதுக்கு கூட நாம் நினச்சாலும் இடம் கொடுக்காத, நேரம் கிடைக்காத வகையில் காசி யாத்திரை வந்துருக்கு. அதே போல் இந்த தீபாவளிக்கு காசி யாத்திரை கேட்டீங்க, நம்ம அதுக்கு பதில் ஹரித்வார் போட்டிருக்கிறோம். அதுக்கும் நிறைய நண்பர்கள் முன்பதிவு செஞ்சிட்ருக்கிறீங்க. இருந்தாலும் காசி நம்மக்கிட்ட கேட்குறதுனால, நமக்கு பகவான் கொடுத்த அனுகிரகத்தை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த காசி யாத்திரையை மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு உங்கள் முன்ன சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம். அந்த பகவானுடைய அருளை பெற நீங்கள் எல்லாரும் அன்போடு கலந்துக்கிட்டு, உங்களுக்கு கர்மா எந்த வகையில் தீரணும், உடையணும் அப்படின்னு இருக்கும், அது போன்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை. 2வது, இந்த கால சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா, நவம்பர், நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நவம்பரில் மழை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மழை இருக்காது, பனி இறங்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை. இருந்தாலும் ரொம்ப குளிர்லாம் இருக்காது. அதே சமயத்தில் இந்த சீகல் பறவைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதிகளில் வரக்கூடிய ஒரு பருவம். அதனால் ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த ஒரு ரம்மியமான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமானின் சார்பாக உங்களை எல்லாம் வேண்டு விரும்பி அழைத்து கொண்டு அங்கே சென்று வர நான் ஆர்வமாக உள்ளேன். நீங்கள் முன்பதிவு இப்போதே உடனடியாக துவங்கிவிட்டது. எனவே உடனடியாக முன்பணம் செலுத்தி உங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாயா.